அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னென்னா காலை நாஸ்டா ஆப்பம் வேர்க்கடலை சட்னி. காலை நாஸ்டாக்கு ஆப்பமும் வேர்க்கடலை சட்னியும். அதே மாதிரி காலையில் கொண்டக்கடலை அவிச்சு கேரட்டு வெங்காயம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு உப்பு போட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு ஒரு சென்னா மல்லி இலையை பொடியாக நறுக்கி போடணும் ஒரு சென்னா. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கோழி. இப்போ ஆப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரசம் வைக்க போகிறேன். இன்றைக்கி அல்சியா சேனலில் ரசம். இன்றைக்கி கோழியை ஒரு 200 கிராம் கோழி எலும்பு இல்லாமல் போன் இல்லாமல் பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடிசாக ஒரு கைக்கு ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை ஊற வச்சு முதல் நாள் இரவு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடணும். லைட்டாக உப்பு போட்டு வேக வைக்கணும். தேவையான பொருட்கள் கொஞ்சம் தயிர், வத்தல் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சம் ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரவை, வறுத்த ரவை, மல்லி இலை, கருவேப்பிலை, முட்டையின் வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு போடக்கூடாது, முட்டையில் வெள்ளைக்கரு, தயிர், உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா விரவி பக்கடா மாதிரி போடணும். அதோட கோழியோடு இந்த வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டு பக்கடா பொரிக்கணும். இப்போ மத்தியானம் சோறு ரசம் இதுதான் இன்றைக்கி. இப்போ இந்த ஆப்பத்தை பாருங்க. ஆப்பத்துக்கு நான் புழுங்கல் அரிசியில் தனியாக புழுங்கல் அரிசியில் தான் ஆப்பம் பண்ணுவேன். அதுக்கு 1.5 கப்பு, 1 கப்பு ரைஸுக்கு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் உப்பு, ஆப்பச்சோடா கொஞ்சம், 1 ஸ்பூன் சீனி, இவ்வளவும் முதல் நாள் இரவு நம்ம நல்லா ஆட்டி ஒரு 4 மணிக்கு சாயங்காலம் ஆட்டினா நைட்டு 9 மணிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு எடுத்து வெளியே வச்சு 8 மணிக்கு ஊற்றலாம், 7 மணிக்கு ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி, சென்னா, தேங்காய் மாங்காய் சுண்டல் சொல்லுவோம்ல அது. கொண்டக்கடலை நல்லது, நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிடணும். இப்போ ரசம் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய். இப்போ கடுகு போடும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டு நான் எல்லா சமையலுமே போட்டுட்டேன். நீங்கள் அதை என்னுடைய இதை பாருங்கள், வீடியோவை. வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு காயப்பொடி, வெங்காயம் லைட்டாக செவந்தோடனே ஒரு புளியங்கட்டு அளவு காயப்பொடி, 1 கப்பு ரசம். இதுக்கு ரசத்துக்கு வறுத்து அரைச்சி இதையும் எண்ணெயிலே போட்டுருவேன். இப்படி போட்டு ரசம் வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம இதை தட்டிடணும். நல்லா வதக்கிட்டு வாசனை வர்ற வர நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஏற்கனவே கூட்டி வச்ச ரசத்தை புளியில் உப்பு போட்டு தான் நான் இது பண்ணி வச்சுருப்பேன், கரைச்சி வச்சுருப்பேன். தேவையான அளவு தண்ணி. மல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டுறணும். இன்றைக்கி டுடே சமையல் சிம்பிள் சமையல் தான். ரசம், ஜீரக ரசம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் விரவிடும். முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு வைக்கக்கூடாது, மஞ்சக்கரு வைக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது.
லைட்டாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா விரவிட்டு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கிடணும் காணாததுக்கு. இந்த தயிர் இருக்குல்ல, இந்த தயிரையும் தூக்கி ஊற்றிடணும். தயிர் ஊற்றி நல்லா இதை எல்லா பக்கமும் உப்பு எல்லாம் படும்படி நல்லா விரவிடணும். நீங்கள் சிக்கனை லைட்டாக வேக வச்சு போடுறதா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே போடுறத கூட போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணுங்கள் சிக்கனை. நம்ம பக்கடா எப்படி எண்ணெயில் போடுவோமோ அப்படி போட்டு பொரிச்சாலே போதும். மஞ்சக்கரு தேவையில்லை, வெள்ளைக்கரு தான் போடணும். அப்போ மக்கர் பண்ண ரசம் வந்து இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் இந்த கடலை போடணும், கடலை தேவையில்லைன்னா விட்டுறலாம். இந்த கடலை தட்டிடணும். இதையும் சேர்த்து நல்லா பொரிக்கணும். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட மாட்டேன், அரிசி மாவு, தயிர் இதுலேயே அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா போடணும். பக்கடா எப்படி போடுவோமோ அப்படி போடணும். தயிர் ஊற்றி பிணைஞ்சி வச்சிடணும், ஒரு 5 நிமிஷமாவது வச்சிடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு அப்படி கடலை 2 அது 2 அப்படி போடுங்க. இது 2 கலந்தே போடுங்க. இப்போ நம்ம போட்ட உடனே என்ன பண்ணணும்னா, இதை லைட்டாக ஒரு திருப்போலை, இப்படி ஒரு திருப்போலை அப்படி ஒரு திருப்போலை திருப்பிடணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் அது வந்து எல்லா இடமும் ஒட்டாமல் வரும். இதை பாருங்கள், சிம்மில் அடுப்பை வச்சுக்கணுங்க. முதல்ல ஹையில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை அப்படியே சிம்முக்கு கொண்டு வந்துருங்க. இது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துட்டு, இப்போ நம்ம வந்து இந்த கோழியும் சென்னாவையும் பொரிச்சதே எடுத்துகிறோம். நீங்கள் தேவைன்னா இதுக்கு மேலே பல்லாரி, கொஞ்சம் வந்து எலுமிச்சைச்சாறு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வட்ட வட்டமாக வெட்டி பல்லாரியை வெட்டி அதில் போட்டுடலாம். போட்டால் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொரித்து எடுத்த பிற்பாடு அப்படியும் செய்யலாம். மீதி இருக்கிறதையும் போட்டு பொரித்து எடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம விதவிதமாக பண்ணும்போது குழந்தைகளுக்கு வெவ்வேறு மாடலில் பண்ணும்போது அதோடு விரும்பி சாப்பிடும். வித்தியாசமாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலையே நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. கொண்டக்கடலையை ஃபஸ்ட்டு முதல் நாளே ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை வந்து இப்போ இன்றைக்கி மிச்சர் இல்லை, மிச்சர் இருந்தால் இந்த தேங்காய் மாங்காய் சுண்டலுக்கு லைட்டாக கொஞ்சம் போடுவேன். நான் வெறும் இந்த ஓமப்பொடி மாதிரி இருக்கும்ல அது போடுவேன். இப்போ இதில் வந்து கேரட்டு துருவி போட்டுருந்தேன், கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாம் போட்டுறணும். இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் டுடே சமையல் என்னதுன்னா, சுட சுட சோறு, மிளகு ஜீரகம் போட்டு ஒரு ரசம், கோழியும் சென்னாவும் போட்டு ஒரு சிக்கன் 65, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி. இது ஏற்கனவே என் வீடியோவில் எப்படி செய்யணும் இந்த சட்னிங்கிறதையும் நான் போட்டுட்டேன். இது நல்லாயிருக்கும் இந்த சட்னி. அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் சுண்டல், கேரட்டை பொடியை துருவி போடணும். காலையிலே நம்ம வந்து முதல் நாள் வந்து நம்ம மறுநாள் என்ன சமைக்க போகிறோங்கிறத தயார் பண்ணுறதுக்கு எல்லா ஜாமானுமே நம்ம வாங்கி வச்சிடணும். காய்கறினாலும் மட்டன்னாலும் சிக்கன்னாலும் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தா சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த தயிருக்கும் இந்த இதுக்கும் சாஃப்ட் ஆகிடும். எதுவுமே நம்ம வெளியே உள்ள இது ஊற்றவும் வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சு தான் நான் பண்ணுற சமையல்.
சமையல் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தாலே போதும். நம்ம சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் வேண்டாம், நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தக்காளி சாஸ் ஊற்றுறதா இருந்தால் தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா அடித்து கூட போடலாம். இந்த மீதியை நம்ம சாப்பிட்ற நேரம் பொரிக்கலாம். கொண்டக்கடலை சென்னா வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து இப்படி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு இந்த சென்னாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிடணும். இப்படி வேக வச்சு எடுத்துக்கிடணும். மட்டன் சிக்கன் வாங்கினா கூட நீங்கள் தயிரில் வச்சா தான் அது சாஃப்டாக இருக்கும். சில பேர் வினிகர் ஊற்றுறாங்க, அது உங்கள் விருப்பம். நான் வினிகர்லாம் ஊற்றவே மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போடணும். பூண்டு அதிகமாக சேருங்க. சாயங்காலம் வந்து மாலை நேரம் டிஃபனாகவும் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு இதை நம்ம கொடுக்கலாம். மத்தியான சாதத்துக்கு வைக்கலாம். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், எல்லாத்துக்குமே புளி சாதம், எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி செய்து வைங்க, சூப்பராக இருக்கும். இதில் எலுமிச்சை பழம் கொஞ்சம் ஊற்றணும். இன்றைக்கி நான் வந்து எலுமிச்சை பழம் ஊற்றலை. எலுமிச்சை பழம் ஊற்றினா இதோட சூப்பராக இருக்கும். எப்போ எண்ணெயில் போடும் போது முதல்ல எண்ணெய் நல்லா சூடு பண்ணோன்னா நேராக அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா உள்ளது வேவாது. அதனால் சிம்மில் போட்டு இப்படி பரட்டி எடுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மசாலா எல்லாமே கருவேப்பிலை இந்த மல்லி இலையும் அப்படி பொரிஞ்சு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து சாப்பிட்ற நேரம் பொரிச்சிக்கலாம். இப்போ ரெசிபிக்காக வேண்டி பாதி பொரித்து காட்டியிருக்கேன். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக வந்துட்டு வியூஸ் தான் வரணும். வாட்ச் அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.